இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா தயவுல சார்ஸோட சேர்ந்து எப்படி பில்டிங் கட்டுறது தான் பார்க்க போகிறோம். லைக் அண்ட் ஷேரை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாது பரவாயில்ல, அட்லீஸ்ட் லைக் அது போட்டு வாங்கப்பா. வலியுது ரொம்ப நெஞ்சலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரம்பத்தை வச்சு தான் ஏசி பிளாக்ஸை வெட்டணும். ஏன்னா நம்ம உடச்சோன்னா அது துண்டு துண்டாக செதிடணும். அதனால நம்ம ரம்பத்தை வச்சு விட்டுறது பெஸ்ட்டு. அதே மாதிரி இந்த கல்லெல்லாம் வெயிட்லெஸ்ஸாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங், ஆனால் தண்ணியில் கூட மிதக்கும். அதான் எப்படின்னு தெரில. ஆனால் ஆணையை வச்சு அடித்தா மட்டும் எப்படி உடையும் தெரியல. இது ரெனாகான் பாண்டு. இது ஒவ்வொரு நம்ம கல் வாங்குறதுப்பையும் அந்த கல்லுக்கு ஒரு பாண்டு வந்து கொடுப்பாங்கங்க. இந்த ஏசி கல் வந்து ஒட்டுறதுக்கு நீங்கள் சிமெண்ட்டு பால் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இதுமாரி ரெனாகான் பாண்டு வாங்கிட்டு இதுமாரி ஒரு மிக்சரை வாங்கிட்டு அதை வச்சு தான் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டணும். அதிகமான வந்து பாண்டையும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சமாகவும் வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது. கரெக்டான ஒரு அளவை வந்துட்டு அப்ளை பண்ணி நம்ம வந்துட்டு அதை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணணும். அப்படி ஃபிட் பண்ணோம் அப்படின்னா இதோட வந்துட்டு ஒட்டுற தன்மைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். செவுருங்கிறது ஃபுல்ஃபில்லாக ஆகிடும் பக்காவாக. அடுத்தது பார்த்திங்கன்னா சில்க் கான்க்ரீட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை கம்பி வச்சு தான் பண்ணணும். கம்பி போடாமல் ஒரு சின்ன இடம் போட்டால் கூட அடுத்தது எங்கள் பில்டர்கிட்ட சொல்லி போடலாம். அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ். சில்க் கான்க்ரீட்டு இந்த கம்பி வந்து போடாமல் நிச்சயமாக வந்து சஜஸ்ட் பண்ணாதீங்க. சில்க் கான்க்ரீட்டுங்கிறது ஒரு 3 அடி இல்லை 4 அடியிலேருந்து உயரம் நம்ம வந்து செவுறு கட்டிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக கண்டிப்பாக வந்துட்டு சில்க் கான்க்ரீட்டு வந்து போட்டே ஆகணும். இதுக்கான முறைகள் இதுமாதிரி கட்டையை வச்சு சமமாக வந்து போட்டு 3 இன்ச்சஸ் வந்து ஞாபகம் வச்சிங்க. 3 இன்ச்சஸ் ஆச்சும் உயரம் இருக்கணும். நடுவில் வந்து கம்பிகள் விட்டு இருக்கணும். அந்த படிக்கட்டு மாதிரி கட்டி கம்பியை வந்துட்டு உள்ளார வச்சா தான் இது ஸ்ட்ரென்த்து. அடுத்தது காலத்துக்கும் ஏஏசி பிளாக்குக்கும் நடுவில் நிச்சயமாக கலவை போட்டிருக்கணுங்க. அப்போ தான் பாண்டு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம காலம்ஸ்லாம் வந்து குத்தி வைக்கணும். அப்போ தான் நம்ம அது ஒட்டும் போது கிராக்ஸ் இல்லாமல் இருக்கும். ஏசி பிளாக்கை நிறைய நன்மைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் வேணும் அப்படின்னா இது வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்தது கேப்லாம் நிச்சயமாக வந்து ஃபார்ம் ஆகுங்க கொஞ்சம். அந்த கேப்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பேஸ்ட் எடுத்து பூசி முடிஞ்சோடனே அதை வந்து ஒட்டணும். எங்கெங்கே ஜன்னல் வருதோ அது கீழே சின் கான்க்ரீட் போடுங்க. அப்போ தான் வந்துட்டு 45 டிகிரியில் வந்துட்டு வெடிப்புகள் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸில் நிறைய தடவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.